morning, guys. I am Sindhil News Star. Today, லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. லைஃப் ஸ்டோரினா என்னுடைய லைஃப் ஸ்டோரியும் கிடையாது. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நல்ல ஒரு விலாக் இது. இதை கேளுங்க. இதை கேட்டாச்சு கொஞ்சம் மைண்டை ரிலேஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு லைஃப் வந்து பார்ட்னர் சரியாக அமையலைனாக்கா நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சம்பாதிங்க, பணத்தை சேர்த்து வைங்க. குழந்த இருந்தாக்கா உன் குழந்தைக்கு அனுபவிக்கட்டும், உன் குழந்த இல்லைனாக்கா உங்கள் பெற்றவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனுபவிக்கட்டும். ஓகேவா? அதனால் நீங்கள் குடிச்சிக்கிட்டோ போய் தூக்கு மாட்டின சாவது, ஆங்கிங் பண்ணிக்கிறது, இல்லை வண்டியை கொண்டு போயிட்டு வண்டியில் விட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாவது, அதெல்லாம் ஒதுங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணாம். எதுக்கு அப்படிலாம்? நம்ம பிறக்கும் போதே வந்து பார்ட்னர் கூட பிறந்தோம் இல்லை இல்லை, தனித்தனி தானே பிறந்தோம் இல்லையா? லைஃப்ன்றது வந்து சரியாக அமையலைனாக்கா நம்ம அதை பயன்படுத்திக்கணும். சரியாக அமையலைன்னா தூக்கி ஓரம் போட்டுருங்க. ஓரம் தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃப்பில் என்ன தெரியுமா, இப்போ நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாக்கா அதுக்கப்புறம் அவங்க வாழறது இல்லையா? குழந்தைங்களுக்காக வாழணும், பெற்றவங்களுக்காக வாழணும், கூட பிறந்தவங்களுக்காக வாழணும். இதுதான் வாழ்க்கை. இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லை படிக்காதவங்க யாரோ சரி, 2 மாடு கூட மேய்ச்சி அவன் காப்பாற்றின்னு அவன் உயிரை அவன் காப்பாற்றின்னு போயிடுவான். இப்போ நீங்கள் செத்தான்னா உங்கள் ஒய்ஃபுங்களாம் உங்கள் கூட செத்துடுறாங்களா? இல்லை இல்லை. அன்றைக்கே உங்களை தூக்கி போய் சுடுகாட்டில் போட்டு ஒரு 4 நாள் இருப்பாங்க. 5ஆவது என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. ஒரு சிலவங்க அழுவாங்க, ஒரு சிலவங்க திங்கிங் இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ லைஃப்பில் பார்க்குறோம், எப்படா சனியை ஒழிஞ்சான்ற மாதிரி நினைக்கிற அம்மாவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க. என்னுடைய சர்க்கிளில் பாருங்கள், எங்கள் வீட்டாண்ட கூட பாருங்கள் எவ்வளோ பார்த்துக்கிறேன். என் வயசுக்கு நான் நிறைய அனுபவத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பார்த்து என் மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க. 168 ஃப்ரெண்டு இருக்காங்க. டியர் ஃப்ரெண்டு இன்னும் கேட்டாக்கா, அதில் ஒரு 100 பேருக்கு வந்து லைஃப் சரியாகவே அமையல. என்ன பண்ணலாம்? ஒரு 50 பேர் நல்லா அமைஞ்சிருக்குது. அதுவும் அந்த படிக்காத பொண்ணு தான் நல்லா அமைஞ்சிருக்கு அவருக்கு. படித்த பொண்ணு கிடைச்சவங்க ஃபுல்லாக சரியா அமையல. படிக்காத பொண்ணு கிடைச்சிருக்கியா, அவங்கெல்லாம் வந்து நல்லா அழகாக வீட்டை பார்த்துக்கிட்டு, ஏதோ அவங்க ஒரு இதை பண்ணிக்கிட்டு நல்லா அழகாக போகிறாங்க. அந்த படித்த பொண்ணை கட்டணது ஃபுல்லாக டேஞ்சராக இருக்கிறானுங்க. எல்லாம் கடன்காரனாவும், டெய்லியும் அழுவுறது, சண்டை, பிரச்சனை, பிரிஞ்சு கிடக்குறானுங்க. டைவர்ஸ் பாதி 2வது கல்யாணம் பண்ணிட்டானுங்க, பாதி டைவர்ஸ் ஆகிட்டானுங்க. அந்த குழந்தைங்க தான் நடுத்தல் நிற்கிது. அதெல்லாம் எவ்வளோ பார்த்து வரும் தெரியுமா? அதெல்லாம் பார்த்து ஒருத்தவன் அதே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணவனும் சரி, டைவர்ஸில் போய் நிற்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தாக்கா என்ன ஆகுது? டைவர்ஸ் பண்ணால் பண்ணிட்டு போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்போ தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. போட்டால் கையெழுத்து போட்டு கொடுங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. என்னடா இது சனியை ஒழிஞ்சேன்னு ஃப்ரீயாக இருங்க. ஏன்னு கேட்டாக்கா, நமக்கு துணை நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க இல்லைனாக்கா நமக்கு நம்ம தான். நம்ம எப்போ சாவோன்னு நம்ம நிரந்தரமே இல்லை. என்ன சாவறதுன்னா என்ன, பிறக்கிறது ஒரு நாள், இறக்கிறது ஒரு நாள். அதனால என்ன, இப்போ நம்ம கூட செத்துட போகிறாங்களா? இல்லை இல்லை. இப்போ என் அண்ணன் கூட தான் இறந்துட்டான், அப்போ நாங்கன்னா கூட இறந்துட்டோமா? இல்லை எங்கள் அண்ணி கூட போயிட்டாங்களா? இல்லை இல்லை. அதுதான் ஒரு வாழ்க்கை. எல்லாரும் அப்படி தான். என்ன ஒன்று, நம்ம வந்து பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்படலாம். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு கஷ்டப்படலைனா கூட, நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைக்கலாம். ஆனால் பசங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சு வளரணும். கஷ்டம் தெரிஞ்சு வளர்கிற பசங்க தான் நல்லா இருக்கும். கஷ்டம் தெரியாமல் வளர்கிற பசங்க நல்லா இருக்காது. அது வீணாக தான் போய் சாக்கடையில் விழும். இப்போ நம்மலாம் விழுறோமே அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, கடத்தை அதிகமாக வாங்கிட்டு யார் பேச்சுக்கு எதுவுமே கடன் வாங்காதீங்க. எந்த சோர்ஸ் இருந்தாலும் உங்கள் பேரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போய் கடத்தை வாங்கி நீங்கள் உங்கள் ஒய்ஃபுங்க பேரில் என்ன எழுதிட்டீங்கனாக்கா, அவங்க போய் டாட்டா காமிச்சிட்டு போயின்னே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஏன்னா என்னோட அனுபவத்தில் நிறைய பார்த்துக்கிறேன். நான் அனுபவிக்கல, என்னுடைய சர்க்கிளில் நான் அனுபவிச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பார்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன பையன், நான் வந்து 50 வயசு 48 வயசு இருக்கிறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு நான் வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்து இப்போ எவ்வளோ பேர் தெளிவாக இருக்கிறானுங்க, திறமையாக இருக்கிறானுங்க. இருந்தா இரு, போனா போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறானுங்க. இப்போ தெளிவா இருக்கிறானுங்க. இப்போ யாரும் சாவறது கிடையாது. எத்தனை பேர் உயிரை நான் காப்பாத்திருக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம். நல்ல டேலண்டா இருப்பான். அவன் 100 பேருக்கு அறிவு சொல்லுவான். ஆனா அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அவனை காப்பாத்திருக்கிறேன். அவனெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு சில பொண்ணுங்க உருப்படாது ஃப்ரெண்ட்ஸு. எத சொல்றதுன்னா, வர வர மாமி கழுத போல ஆனாளன்ற மாரி புத்திய மாத்த முடியாது. திருந்தாதத விட்டுடணும். அத நம்ம திருத்தறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், 2 டைம் ட்ரை பண்ணலாம். நீ அது தொங்கிக்கினே போனா சனிய நமக்கு தான் தொல்லன்ற மாரி நம்ம பிபி ஏறும். தொல்ல நமக்கு. அது ஃப்ரீயா விட்டுருங்க.
அப்படியே ஃப்ரீயா இருங்க. நம்ம ஒர்க்க நம்ம பாருங்க, நம்ம ஜாப்ப பாருங்க, நம்ம பணம் சம்பாதிங்க. அத விடுங்க. அத அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அத நீங்க நெனச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிபி ஏறும். அப்ப நமக்கு தான் டென்ஷனு. அதனால ஃப்ரீயா இருக்கணும். வந்தா வச்சுக்கங்க வரவுல. வரலனா செலவுல வச்சுக்கங்க. அதுதான் உங்க லைஃபு. இதுக்காக நீ தான் என் கண்ணு, நீ தான் என் மணியே, நீ தான் என் தெய்வம்ன்னு வச்சுக்க, அவ போடா என் மயிர்ன்னு தூக்கி போட்டுன்னு அவ வேஷத்த காட்டுவா. அதனால அப்படியே ஓரம் தூக்கி போடுங்க. என்ன இப்ப லைஃப்னா என்ன? ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். அது மட்டும் லைஃப் கிடையவே கிடையாது. லைஃப்ன்னா ஒரு ஊர்ல கௌரவமா வாழணும். 10 பேருக்கு மத்தியில பணம் சம்பாதிக்கணும். அவனோட ஒரு படி மேல வளரணும். அதுதான் லைஃபு. புள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும். பசங்கள நல்லா பார்த்துக்கணும். தம்பி புள்ளைய அண்ணன் பார்க்கணும். அண்ணன் புள்ளைய தம்பி பார்க்கணும். அக்கா புள்ளைய தம்பி பார்க்கணும். அக்கா புள்ளைய அண்ணன் பார்க்கணும். தம்பி புள்ளைய அக்கா பார்க்கணும். இதுதான் லைஃபு. எல்லாம் சேர்ந்து வாழறது தான் வாழ்க்கை. ஒருத்தன் ஒருத்தி வாழறது வாழ்க்கையே கிடையாது. நரக வாழ்க்கை அதெல்லாம். இன்னைக்கு என்ன பண்ணுவானுங்க, சும்மா நடிப்பானுங்க. "தங்கமே வா தண்ணி குடுத்துட்டு போனா" போயிடுவானுங்க. போய் அங்க இருக்கிற நகையெல்லாம் வித்து தின்னுட்டு, இல்லாத அன்னைக்கு அவள கும்மு கும்முன்னு கும்முவானுங்க. அவன் என்ன பண்ணுவான், "என்ன அடி என்ன அடிக்கிறான், கொடுமையே பண்றான்னு" சொல்லி வூட்டுக்கு ஃபோன் பண்ணுவான். அவனுங்க வருவானுங்க 2 தாதா வருவானுங்க, 4 தாதா வருவானுங்க. எப்படி அடிக்கலாம் போலான்னு. இவளால தான் கடன் ஆச்சுன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு அந்த டைமுக்கு அவங்க பொண்ணுக்கு தான் பேசுவானுங்க. நீ நல்லவனே இருந்தாலும் உனக்கு பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதுதான் உலகமே அப்படிதான். இப்ப நானே கூட அப்படிதான். இப்ப எங்க அக்காவே தப்பு பண்ணா கூட என் அக்காவுக்கு தான் நான் பேசுவேன். எங்க மாமாவுக்கு நான் பேச மாட்டேன். நான் தனியா எங்க அக்காவ நான் திட்டுவேன். அந்த மாதிரி எல்லாரும் அப்படிதான். அவங்கவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் அவன் பேசுவானுங்க. நீ நீ அப்படியே கொண்டு போய் எல்லாமே பண்ணா கூட உனக்கு பேச மாட்டானுங்க. உலகம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால நம்மளோட வாழ்க்கையே ஒரு வேஸ்ட்டு. மனுஷனா பொறக்கிறது வேஸ்ட்டு. ஒண்ணு மிருகமா பொறந்தா கூட நல்லாருக்கும். ஒரு நாள்ல நம்மள அடிச்சு சாப்பிட்டு போயிடுறானுங்க. மனுஷனா பொறந்து என்ன பாவத்த சுமக்கிறோம். கெட்ட எண்ணம், புத்தி, நல்ல புத்தி இல்ல. கிரிமினல் புத்தி, ரொம்ப ஹெட் வெயிட், திமிர்லாம் இருந்தா என்ன பண்ணும்? தூக்கி போடுங்க அடிய. திரும்பி கூட பார்க்காதீங்க. ஆனா நம்ம லைஃப்ப நம்ம பார்த்துக்கணும். லைஃப்னா என்ன? அதுதான் லைஃப் கிடையாது. லைஃப்ல வந்து நம்மள பெத்தவங்கள பார்க்கணும், நம்ம கூட பொறந்தவங்கள பார்க்கணும், நம்மள நம்ம பார்த்துக்கணும், நம்ம குழந்தைகளுக்காக வாழணும். ராதாரவி சொல்ல ஒரு படத்துல, நம்ம அப்பா, அம்மா வளர்ப்பு, நம்ம அப்பா, அம்மாவுடைய பிளட்டு, நம்ம கூட பழகுற பழக்கம், நம்ம கூட பொறந்த அக்கா, தங்கச்சியுடைய வளர்ப்பு, அதுல தான் நம்ம வந்து தெளிவா இருக்கிறோம். ஓகேவா? அவரு சொன்ன ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, "நீ என்னதான் பண்ணல, ஒண்ணும் பண்ணலன்னு" பொய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணவே கூடாது. அதே மாரி பார்த்தா, என் ஃப்ரெண்டுங்க இப்போ ஒரே வாரத்தில 4 பேர் செத்துக்கிறானுங்க. 4 பேரும் நல்லா சம்பாதிக்கிறவனுங்க, கடன் தொல்ல. அந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த பொண்ணுகிட்ட குடுத்தா, அந்த பாப்பா என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கடைசியில கடன்காரங்க வந்து கேட்கும்போது, அவன அசிங்கம் தாங்க முடியாம, அவன் போய் தூக்குல தொங்குறான். தேவையா இது? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட பொண்ணுங்கிட்ட ஏன் நீங்க காசு தர்றீங்க? நீங்க வச்சுக்கங்க. நீங்க வச்சுன்னு பாருங்க எல்லாத்தையும். எதுக்குடா உங்க கஷ்டப்பட்டு ஏன் உயிர வுட்டீங்க? ஒரே வாரத்துல 4 பேர் செத்துக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மன உடைச்சலா இருக்குது. அதெல்லாம் மூளை இல்லாததுனால தானே. நான் சொல்றேன் உலகத்துக்கு நான் அறிவு தமிழ்நாட்டுல வந்து இப்ப இந்த சோசியல் மீடியால நான் சொல்றேன். 4 பேர் என் மூஞ்சிய காரி துப்புவானுங்க. இவங்க வூட்லயே அவ்ளோ குப்பை இருக்குது. இவரு பாரு பேசுறத பாருன்னுவாங்க. ஏன்னா எங்களுக்கு சரியா எதுவுமே அமையலல்ல. எங்க வீட்ல ஒண்ணு கூட சரியா அமையல. அதனால வந்து என்னையும் காரி துப்புவாங்க தான். நமக்கு அமைஞ்சிருந்தா தானே நம்ம அப்படி சொல்றதுக்கு. நமக்கு அமையலனாலும் பரவால்ல. நான் ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறேன். இப்ப எங்க வீட்டுக்கு ஒழுங்கா அமையலனாலும் நான் உஷாரா இருக்கிறேன். திறமையா பேசுறேன். டேலண்டா இருக்கிறேன். அது என்னன்னா, போனா போ, வந்தா வா. அதுக்காக என்ன? உனக்காக நாங்க உயிர விட்டுருவோமா? தெய்வமே, என் கண்ணு, என் மணின்னு தொங்கிக்கின்னு வருவோமா? ச்சீ! அப்படி தொங்குறதெல்லாம் நம்ம கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வந்தா வா, வரலனா போ. இருந்தா இரு, போனா போ. ஐ டோன்ட் கேர். அதான் எங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு. ஏன்னா எங்க அப்பாவுடைய பிளட் அப்படிதான். அது நாங்க இப்படிதான் இருப்போம். ஆனா நீங்க வந்து சாவாதீங்க, தூக்கு மாட்டிக்காதீங்க, தேவையில்லாம உயிர போய் குடிச்சு குடிச்சு சாவாதீங்கடா. நல்லா இருங்கடா. எனக்காக இந்த வீடியோவ பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் நான் சொல்றேன். மத்தவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் பாருங்க, பார்க்கலனாலும் விடுங்க. ஆனா என் ஃப்ரெண்டுகளுக்காக நான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் குடுக்குறேன். நேர்ல ஃபோன் போட்டு பேசுறேன்னு பேசுறேன். ஃபோன் இல்லாதவனுக்கு என் வீடியோவ பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றான் ஞானவேல்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா வந்து சாவுறது வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வாரத்துல 4 பேர் செத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா சம்பாதிக்கிறவனுங்க. 4 பேரும் கடன் தொல்ல, பொண்டாட்டி பிரச்சனை தான். வேற ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு அவன் சாவணும்? நீங்க சொல்லுங்க. இப்போ அவன் குழந்தை பாருங்களேன், 5 மாசத்து குழந்தை இருக்கு ஒருத்தவனுக்கு, ஒருத்தன் 2 வயசு, 4 வயசு பசங்க இருக்கு. அந்த குழந்தைங்க என்ன நெலைமை? சொல்லுங்க. அவள தூக்கி விட்டு கடாசுங்க அடியே. இவன் குழந்தைய பார்க்கணும்ல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செந்தில் நியூஸ் ஸ்டார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.